ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன் பேசுகிறேன். என் அன்பார்ந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரலட்சுமி நோன்பு பாட்டுக்கு பிறகு நீண்ட இடைவெளி வந்துடுத்தோம். ஆனால் இப்போது அப்லோடு செய்ய போகும் சக்தி பீட பாட்டுகள் ஒரு பொக்கிஷமாக நமக்கு குரு ஸ்ரீமதி வசந்தா மாமி அளித்திருக்கும் 2025 பரிசாக நமக்கு அளித்திருக்கும்னு சொல்லலாம். நாம் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு 51 பாட்டுகளை அனுபவிக்கலாம். ஆரம்பமாக வளர்ச்சி ராகத்தில் அமைந்த விருத்தத்தை பாடி மாமியின் ஆசிகளை பெறுவோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டு பாடியிருக்கா, பிரீத்தான்னு பேர். என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு என்னோட மாலினி விஸ்வநாதன் என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட். ரொம்ப வருஷமாக என்கிட்ட கற்றுருக்கார். கிட்டத்தட்ட 40 வருஷமாக வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட் அவளோட ஸ்டூடெண்ட்டு பிரீத்தாங்கிறவளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா இந்த மாதிரி திரும்பி பாடுறதுக்கு. ஏன்னா நான் பாடி அவள் ஒரு தூரம் பாடினா நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அது மாதிரி போட போகிறேன். இப்போ அப்லோடு பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கு கேட்டு எல்லோரும் கற்றுக்கணுங்கிற ஆசையில் தான் இதை நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்தது இதை நல்லா கேட்டு நீங்கள் எல்லோரும் பாடணும்னு கேட்டுக்கிறேன். சக்தி பீடம், அதாவது சக்தி பீடம் அம்பாளோட 51 சக்தி பீடங்கள். எல்லாருக்குமே அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பீடங்கள் இருக்கு. அந்த சக்தி பீடம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கதை மாதிரி வரும். பாட்டு விருத்தம் பாட்டோட ரொம்ப நல்லா இருக்கும். 51 பாட்டு இருக்கு இதுல. முதல்ல உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்லிடுறேன். சக்தி ஆதிசக்தி. அவ அப்பா தக்ஷன். அவர் ஒரு யாகம் பண்றார். அவருக்கு சிவனை கண்டா பிடிக்காது, அதாவது மாப்பிள்ளைய கண்டா பிடிக்காது. அதனால அந்த யாகத்துக்கு சிவனை அவர் இன்வைட் பண்ணல. அப்ப சிவன் சொல்றாரு, என்ன சக்தி கிட்ட சொல்றாரு, பார்வதி கிட்ட, உங்க அப்பா என்ன இன்வைட் பண்ணல, அப்ப நீ போனேன்னா என்ன அவமரியாதை பண்ண மாதிரி ஆகும், அதனால நீ போக கூடாதுங்கிறார். அப்ப சக்தி சொல்றா, நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு யாரு இன்வைட் பண்ணணும், உங்களை இன்வைட் பண்ணலன்னா நீங்க வர வேண்டாம், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா போயிடுறா. அங்க போனா அங்க அவளுக்கு எல்லாரும் அவளை இன்சல்ட் பண்றா, அவமானப்படுத்துறா. உடனே அவளுக்கு மனசுல ரொம்ப துக்கமும் கோபமும் வந்துடுறது. அந்த அக்னி குண்டத்துல யாகத்துல உள்ளக்குள்ள குதிச்சு ஆத்ம தியாகம் பண்ணிடுறா. உடனே சிவன் அதை கேட்டுட்டு ஓடி அந்த தேவி அப்படியே உடலை வெளியில எடுத்து ஒரே வெறி, ஒரே கோபம் வெறி ஆட்டம் ஆடுறாரு. ஒரே தாம் தூம்னு நடனம் ஆடுறாரு. அதனால அண்டமெல்லாம் அதிர்றது. எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா வேலையும் நின்று போச்சே இந்த சிவன் இப்படி ஆடுறதுனால. உடனே விஷ்ணு பாக்குற, இப்ப சிவனோட கோபத்தை அடக்கணும்னாக்க அவர் கையில இருக்கிற தேவியோட உடலை நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ற, தன்னோட சக்கரத்தை விடுறாங்க. சக்கரத்தை விட்ட உடனே அந்த சக்கரம் போய் தேவியோட உடலை சீவி விடுறது. தனியா அந்த சீவின உடலை தாங்கிண்டு விஷ்ணு அதை கையில தாங்கிண்டு அங்கேயுமா இங்கேயுமா வீசி 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 போடுறார். அவர் வீசி போடுற இடம் எங்கெங்க எந்தெந்த அங்கம் விழறதோ அந்தந்த விழற அங்க இடத்துல ஒரு சக்தி பீடம் அமையிறது. அப்படிதான் 51 அங்கங்கள் அங்க தூக்கி போட்டதுனால அந்த சக்தி பீடம் ஒரு அங்கம் இருக்கிற இடமும் சக்தி பீடமா ஆகி அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இது மாதிரி இந்த கதை இருக்கு. இந்த கதையை நம்ம பாட்டு மூலியமா நமக்கு நீலகண்ட சிவன் தான் கொடுத்துருக்காரு. அந்த மாமிக்கு கொடுத்ததுனால மாமி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கா. நம்ம எல்லாருக்கும் சொல்லி தரோம்ட்டு ஆசைப்பட்டு இதை ஆரம்பிக்கிறோம். நீங்க எல்லாரும் கேட்டு படிச்சுட்டு நீங்க இத நீங்களும் இந்த அருள் பெறணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் பாடுவேன். இதை நான் பாடின உடனே என்னோட ஸ்டூடெண்ட் மாலினி விஸ்வநாதன், என்னோட ஸ்டூடெண்ட், ரொம்ப நாளா என்னோட ஸ்டூடெண்ட், அவளோட ஸ்டூடெண்ட் பிரீதா நிர்மலா, அவளை திருப்பி பாடுறதுக்கு மாலினி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. பிரீதாவும் ரொம்ப சந்தோஷமா பாடுறேன்னு சொல்லியிருக்கா. இப்ப நான் பாடுறத பிரீதா திருப்பி பாடுவா. திருப்பி பாடின உடனே நீங்க நான் பாடுறச்சே கேட்டுட்டு பிரீதா திருப்பி பாடிச்சு நீங்களும் திருப்பி பாடி இதெல்லாம் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிரீதா ரெடியா? நம்ம பாடலாமா? பாடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மாமி. ஸ்ருதி கொடுமா.
அன்னை ஆதிசக்தி ஆதிசக்தி தக்ஷயாகத்தில். இப்ப நான் திருப்பி இதையே பாடுறேன் ஃபுல்லா. அன்னை ஆதிசக்தி தக்ஷயாகத்தில். அன்னை ஆதிசக்தி தக்ஷயாகத்தில். அவமானமுற்று அவமானமுற்ற உயிர் உயிர் தியாகம் செய்திட தியாகம் செய்திட அவமானமுற்று அவமானமுற்ற அவமானமுற்று அங்க மேல இருக்கணும். அவமானமுற்ற உயிர் உயிர் தியாகம் செய்திட தியாகம் செய்திட அரணும் வகண்டே தேவியின் தேவியில் உடலை தாங்கி உடலை தாங்கி அரணும் வகண்டே தேவியில் தேவியில் உடலை தாங்கி உடலை தாங்கி அண்டமதிர அண்டமதிரே வெறியாட்டமாட வெறியாட்டமாட கண்ட கண்ட அரவிந்தனு அரவிந்தனும் தன் தன் தங்கையில் உடலை தங்கையின் உடலே அரவிந்தனு தங்கையில் உடலை அரவிந்தனும் தன் தங்கையின் உடலை உடைத்து சிதைத்து அகில லோக அகில லோக நாயகியில் நாயகியில் அங்கங்களை அங்குமிங்குமாய் வீசிட அங்குமிங்குமாய் வீசிட அவ்விடங்கள் அவ்விடங்கள்
அன்னையில் அன்னையின் சக்தி பீடங்களாக சக்தி பீடங்களாக விளங்கவும் விளங்கவும் அற்புத அற்புத காதையை காதையே விளக்க விளக்க ஆனைமுகத்தோனே ஆனைமுகத்தோனே ஆனை முகத்தோனே ஆனைமுகத்தோனே அருள்வாய் அருள்வாய். இத வரைக்கும் நம்ம கத்துண்டு நீங்க கத்துக்கோங்க. அடுத்த எபிசோட்ல இதோட பாட்டு வரும். இது வளர்ச்சி ராகத்துல அமைஞ்சது. விருத்தமும் வளர்ச்சி தான், பாட்டும் வளர்ச்சி தான். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.